ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. மணிபூரகமாய் சூற்றுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹர ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹர ஓம் நம சிவாய. சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோணாச்சலனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய.
நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய எட்டா நிலையில் நெட்டா எழுந்த ஏகலிங்கனே போற்றி சிவ ஓம் நம சிவாய பற்றாயிருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி ஹர ஓம் நம சிவாய கதிரும் நம சிவாயம் சுடரும் நம சிவாயம் புதிரும் நம சிவாயம் புவனம் நம சிவாயம் ஜோதி பிழம்பின் சுடரில் கனிந்த அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய ஆதி பிழம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி ஹர ஓம் நம சிவாய குளிரே நம சிவாயம் முகிலும் நம சிவாயம் பனியும் நம சிவாயம் பருவம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய குமர குருவான குஹனே பணிந்த குருலிங்கேசா போற்றி சிவ ஓம் நம சிவாய தடாதாதி ஜல சமர்த்தியதா பிராப்தர்த்த சர்வம் ஆனந்தூய அம்மபதேசராஜனாஹ சமர்ப்பதாதி சோமங்கலயன பாலிகாதிஷு ஆப்லாभ्याम् ஆப்யாய ஸ்வசமேதுஹே விஸ்வதஸ்வமவிஷ்ணியம் ஆவாதஸ்வசங்கதே அப்சுமே சோமோ அப்ரவீதந்தர்விஸ்வானி வேஷஜா அக்னிஞ்ச விஸ்வசம்புவமாபஸ்ஸ விஸ்வவேஷஜைः பாந்திரிம் சமர்ப்பயாமி. அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனை பொறுத்து ஆலய குடும்பங்களும் யாகசாலைக்கு வருமாறு வந்து இந்த ரக்ஷாபந்தன் விழாவிலே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது மங்கள இசையானது இசைக்கப்படும். செய்விக்கப்படுகிறது.
சிவராம சிவாச்சாரியார் அவர்கள் மயிலாடுதுறை அவர்களுக்கு ரக்ஷாபந்தனம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ரக்ஷாபந்தனமானது செய்விக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மகாலிங்க சிவாச்சாரியார் அவர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியானது செய்விக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஆனந்த தாண்டவபுரம் சிவஸ்ரீ பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார் அவர்களுக்கு தற்பொழுது ரக்ஷாபந்தனமானது செய்விக்கப்படுகிறது. அடுத்தபடியாக செப்பனார் கோயில் சிவஸ்ரீ சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்களுக்கு ரக்ஷாபந்தனமானது செய்விக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நொடியூர் சிவாச்சாரியார் திருவேற்காடு பெருமாரியம்மன் கோவிலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீதர சிவாச்சாரியார் அவர்களுக்கு தற்பொழுது கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியார் அவர் பையன் அவர்களுக்கு தற்பொழுது போன கும்பாபிஷேகம் இவங்க அப்பா தான், இந்த கும்பாபிஷேகம் இவங்க தான் பாரம்பரியமா பண்ணிட்டு வருது பரம்பரையா. அந்த திருவேற்காடு சிவாச்சாரியார் ஸ்ரீதர சிவாச்சாரியார் அவர்களுக்கு சிவாச்சாரியார் அவர்கள் தொண்ணூறு ஆபத்சகாய சிவாலயத்திலே பூஜை செய்விக்கும் சிவாச்சாரியார் அவர்களுக்கு காப்பு கட்டுதல் செய்விக்கப்படுகிறது. ஓம் திரியம்பகம் யஜாமஹே ஓம்
தேவஸ்யாபஹ யோ தேவஸ்யாபஹ இதென்னப்பா
अजिरान्य अघोरिणा शीलाभ्या विष्णुजा सत्पुरुषे निरुद्ध्या रजनेभ्या ईशानेना वरुण्या विरोधान्यतत्वा स्वाहदन्ते महादेव्याभ्या ये अस्वागतं दिलीनोक्तविभाव्या स्वामिङ्गर्वेणाराधनपुमावसानकं भवतु प्रतिभावेन महेस्मिन् सन्निधिं गुरो सुप्रीति अस्मिन्नामालयाने मनोरञ्जनात्मकं கல்யாணி பரமேஸ்வரி விகாசமேத அதன் அங்கமாக நேற்று காலை முதல் துவங்கப்பட்டு பூர்வாங்க சொல்லக்கூடிய ஆலயத்திலே முன்மண்டபத்திலே கும்பாலங்காம் என்று சொல்லக்கூடிய அந்தந்த கும்பத்தில் அந்தந்த சுவாமியை ஆவாகனம் செய்து யாகசால பிரவேசமாகி முதலாம் கால யாக பூசைகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த யாக வேள்வியிலே இந்த நடக்கக்கூடிய முதலாம் கால யாக வேள்வியை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சர்வஜனம் மே சமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே. இதெல்லாம் சுவாமி நவாக்னி அம்பாள் நவாக்னி பரிவாரத்துக்கெல்லாம் ஹோமதிரிகை தட்டு கொடுத்துடலாம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமேவ சமானய ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் சரணபவாய ஸ்வாஹா. ஓம் நம்பம் சிம்பம் ஜம் சோம் சரணபவாய ஸ்வாஹா. சிம்பம் ஜம் தீமஹி ஸ்கந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஷடானனாய வித்மஹே சக்தி ஹஸ்தாய தீமஹி ஸ்கந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஷடானனாய வித்மஹே சக்தி ஹஸ்தாய தீமஹி ஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாக்யம் தேஹி மே. ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் யம் தேகி மே. ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மீ நமः ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத கேந்திரபாலாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஈஸ்வராய ஸ்வாஹா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே ಛಾಯಾಪುತ್ರಾய தீமஹி மந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி சூர்ய பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய ஸ்வாஹா. ஆகி ஸ்வாஹா. புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி ருத்ரவேभ्यः सर्वसर्वेभ्यो नमस्तेऽस्तु रुद्ररूपेभ्यः. ஓம் ஹும் அகோரதயாய ஸ்வாஹா. गायी स्वाहा. வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நமः ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நமः காலாய நமः கலிவிகரண்பாம் ஹ்ருதயாய ஸ்வாஹா. मिङ्गी स्वाहा. தஸ்மின் மஹத்யர்ணவே யாதே ருத்ர சிவா தனோரகோரா பாவகாஷினே कयाणस्तनुवाशगे सर्वान् जम्बयन् सर्वासयादधान्यः. ஓம் ஹ்ரீம் கவச்சாய ஸ்வாஹா. साङ्गी स्वाहा. त्रयम्बकं विधामगे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योमुक्षे यमामृतादिं नेत्रेभ्यः स्वाहा. राय कामिन्ये स्वाहा. स्वाहा. काम्ये मनोन्मन्ये स्वाहा. ओम ब्राह्मी वागेश्वरी चैव कौमारी विष्णवे तथा वाराही चामुण्डादेवी स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरदे सर्वजनं मे वसमानय स्वाहा. श्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरदे सर्वजनमेव स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं घं ओम नमो भगवते हेरम्भमदमोदिते सर्वसंकटं निवारय मानस्य सर्वसंकटं निवारय वक्रतुण्डाय हुं फट् स्वाहा. ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं निवारय वक्रतुण्डाय हुं फट् स्वाहा. ओम बाल गणपतये नमो नमो गणपतये
नमो वक्रतुण्डाय हुं फट् स्वाहा ॐ तरुणगणपतये नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमः स्वाहा ॐ श्री नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमः स्वाहा ॐ श्रीं क्लीं क्लीं क्लौं गं हे नमो नमो गणपतये नमो नमः स्वाहा ॐ श्रीं क्लीं नमो नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमः स्वाहा नमो गणपतये नमो नमो गणपतये नमो नमः स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं ॐ नमो भगवते प्रचोदयात् स्वाहा कार्तिकेयाय विद्महे कन्याकुमारी धीमहि दुर्गे प्रचोदयात् स्वाहा ॐ स्फुर प्रभुर घोरघोरधर तदरूप तनरूप जड जड प्रजड प्रजड गग गग भव भव वन्दय वन्दय गादय गादय घोरास्त्राय हं वक्षागा ॐ स्पर परस्पर परस्पर चर चर प्रचड प्रचड गग गग मम मम वन्दय वन्दय गादय गादय अघोरास्त्राय हुं फट् स्वाहा ॐ ह्रीं कृष्णवाससे सिंहवदने महावदने ॐ कृष्णवादने सिंहवदने महावदने महाभैरवे सर्वशत्रुकर्मविध्वंसने परमन्द्रश्चेदिने सर्वभूतदमने सर्वभूतानबन्धबन्ध सर्वविज्ञानचिन्तितन्ते सर्वव्याधेन कर्मकर्त सर्वदुःखानबन्धबन्ध द्वारादिग्वे कराळवन्ध कराळवन्ध प्रत्यग्रे क्षम्रे भवत् स्वाहा ह्रीं कृष्णवाससे सिंहवदने महावदने महाभैरवी सर्वशत्रुकर्मविध्वंसिने என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே வீட்டில் இருக்கும் சிவாலயங்கள் செல்லியம்மன் மாரியம்மன் ஆலயங்கள் வழிகாட்டும் விநாயகர் மார்கசகாய விநாயகர் அதே மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி சமேத தீபாவளி தட்டு தனியா இருக்கிறதா இல்ல பரதநாத பெருமாள் ஆகிய சன்னதிகளை குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது முதல் கால யாக வேள்விகள் எல்லாம் நடைபெற்று நவாகிரி என்று சொல்லக்கூடிய சுவாமிக்கு நவாகிரிகள் அமைத்து அதை போலவே அம்பாளுக்கும் நவாகிரிகள் அமைத்து யாக வேள்விகள்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று இந்த நிலையிலே புனாகுடி என்று சொல்லக்கூடிய முதற்கால மகா புனாகுடி விழாவானது தற்பொழுது நடைபெற உள்ளது. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கும்பாபிஷேகம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பலன். அதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹோமத்தை உட்கார்ந்து நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டுல ஹோமம் பண்ணும்போதும் நம்ம கவனிக்கிறது இல்லை, வெளியில ஹோமங்கள் நடக்கும்போதும் கவனிக்கிறது இல்லை. அப்படின்னா நமக்கு பலன் தராது. அவங்க எல்லாம் வந்தாங்க, ஹோமம் பண்ணாங்க, கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னு தான் ஆயிடும். என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இத்தனை சிவாச்சாரிய ஒரு இடத்துல சேர்த்து எல்லாரையும் ஒரு நாளை நவாகினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நவாகினிகளை அக்னியிலிருந்து பிரித்து கொடுத்து ஹோமங்கள்லாம் நடைபெற்று இந்த 9 விதமான சக்திகளும் ஒன்று சேர்ந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் படுகிறது. அதே போலவே நம்மளுடைய வேண்டுதலும் நடைபெறும். என்ன இந்த அக்னி முன்னாடி நம்ம என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி யாக வேள்விகள் எல்லாம் தினமும் பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். இங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 3 சுரூபமா பார்க்கலாம். அக்னி மூலியமா பார்க்கிறோம், அக்னிக்கு பூஜை பண்ணக்கூடிய ஆச்சாரியர் சுரூபமா பார்க்கிறோம். அடுத்தது மேல உள்ள கும்பங்களில் உள்ள பரமேஸ்வரன் நித்திய கல்யாணீஸ்வரி அப்படிங்கிற மாதிரி வழிபாடு பண்ணிக்கிறோம். இந்த கும்பாபிஷேக விழாவிலே உபயகர்த்தவர்கள் உபயதாரர்களா இருந்து இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி தரும் விழா குழுவினர்கள் அனைவருக்குமே அனைத்து சம்பத்தும் பெற்று எல்லாருமே சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கிராமம் நல்லா இருக்கணும், இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் நல்லா இருக்கணும், பசு பட்சி ஸ்தாபன ஜங்கமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சௌக்கியமா இருக்கணும், தேக தடகாத்திரமா நல்லா இருந்தா போறோம், தேக தடகாத்திரமா இருக்கணும், வியாதி இல்லாத சரீரமா இருக்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு உத்தியோகம் இருக்கணும், அந்த உத்தியோகம் மூலியமா ஒரு வருமானம் இருக்கணும், அந்த வருமானம் மூலியமா ஒரு செலவு இருக்கணும், அந்த செலவு மூலியமா ஒரு பக்தி வரணும்,
அந்த பக்தி மூலயமா ஒரு ஸ்ரத்த வரணும். அந்த ஸ்ரத்த மூலியமா தான் நம்ம சுவாமியை நேரடியாக போய் சேர முடியும். வெறுமனா 100 ரூபாயை கொடுத்துட்டு நம்ம பேர் எழுதிட்டு ஒரு கலையை வாங்கிட்டு ஆற்றுக்கு போயிடலாம். கலையத்தில் எத்தனை நாள் செலவு இருக்கோ அது மாதிரி தான் நம்மளுடைய பக்தியும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அந்த பக்தியை நம்ம அதிக பெருக்கத்துக்கணும். எப்படின்னா கிரகிச்சுக்கணும். அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்ற இடத்துலையும் இந்த மாதிரி நாதஸ்வர இசைகள்லாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறா, என்ன ஏது, என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கிரகிச்சுக்கணும். என்னமோ வரா சட்டம் போடுறா, இந்த பக்கம் 4 பேர் போறா, இந்த பக்கம் 4 பேர் வரா, ஹோமம் நடைபெறுது, ரைட்டு பிரசாதம் கொடுத்தாச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கும்பாபிஷேகம் பண்ண முடியும். என்ன ஒரு புது பிரச்சனைனா 12 வருஷத்துக்கு ஒரு நட நம்ம பண்றோம் அப்படின்னா நமக்கு சரீரம் ஒத்துழைக்கணும். அதே மாதிரி அனைத்து மக்களும் ஒத்துழைக்கணும். அதே மாதிரி இந்த செல்வ பொருட்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், அனைத்துமே நமக்கு எல்லாமே சேர்ந்து வரணும். இதெல்லாம் சேர்ந்து வந்தா வராது. நமக்கு நல்லபடியா செய்து வைக்கிற ஒரு சிவாச்சாரியார் வேணும். அவருக்கு 4 பேரும் தெரிஞ்சிருக்கணும். அவருக்கும் மந்திரம் தெரிஞ்சிருக்கணும். அவர் கூப்பிடுற ஆளுக்கும் மந்திரம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஆளுங்கள்லாம் சேர்த்தா போறாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா யாகத்துக்கு தேவையான திரவியங்களை சேகரிக்கணும். சுவாஹா அப்படிங்கிறோம். முன்னா வெறுமனை சுவாகான வாயில சொல்லிடக்கூடாது. இந்த அக்னிக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். அந்த திரவியங்கள்லாம் ஒன்று சேர்க்கணும். இந்த திரவியங்கள்லாம் ஒன்று சேர்த்து எந்தெந்த திரவியங்கள் எப்படி எப்படின்னு பிரிக்கணும். பெருத்து பின்ன நம்ம எல்லா திரவியத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்த முடியாது. இப்போ மகாலட்சுமி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதே மாதிரி மகா கணபதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா திரவியம், மாதிரி சுவாமி அம்பாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சன்னவதி, பால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவளுக்கு மஞ்சள், இந்த மாதிரி வால்மிளகு, நிறைய திரவியங்கள் உண்டு. ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு திரவியங்கள். இதெல்லாம் நம்ம ஒன்று சேகரித்து இந்த கும்பாபிஷேகத்துல ஒரே நேரத்துல நவாகிரியா ஹோமம் பண்றோம். வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம் பண்றோம்னா ஒரு குண்டம் தான் இருக்கும், ஒரு குருக்கலையா தான் வருவாங்க. அப்படி பார்க்க முடியாது. நவசக்தியில ஒன்றும் சேர்த்து அந்த கிடத்துல 4 காலம் ஹோமம் பண்றோம். ஒவ்வொரு காலத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற சக்தி சேர்றது அந்த சுவாமிக்கு. அதெல்லாம் மொத்தமா சேர்த்துதான் நம்ம வெள்ளிக்கிழமை காத்தால கும்பாபிஷேகம் அப்படிங்கிற கும்பாபிஷேகத்தை பண்றோம். இதே பெருமா கோயில் அவ என்ன பண்ணுவாங்கன்னா மகா சம்பரோஷணம் அப்படிங்கிறத பண்ணுவா. அதனால இந்த அளவிலே இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். இந்த திரவியங்கள்லாம் சேர்த்தா போறாது. இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் வேணும், ஒளி வேணும். அப்பொழுது 4 பேருக்கு கேட்கணும். வெளிச்சமா இருந்தாதான் புரியும். வெறுமனே இருட்டில் உட்காந்து ஹோம் பண்ணா புரியாது. அதே மாதிரி சமையல், இந்த வந்திருக்கிறவாள்லாம் சாப்பாட்டுக்கு சமையல், கோயிலுக்கு நைவேத்தியம், இது சாதாரண விஷயம் இல்லை. ஒன்னொன்னும் சேர்க்கணும். இது எல்லாத்தையுமே ஒன்றும் சேர்த்து நம்ம ஆலய அர்ச்சகர் ஞானஸ்கந்த சிவாச்சாரியார் ஆனதாண்டபுரம் அவர் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த விழாவை நம்ம சிறப்பத்தி பண்ணி தரணும். இதே மாதிரி நாதஸ்வர இசை நிகழ்ச்சி, நாகஸ்வரன் பேரு, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தன்னுடைய பையனா இருக்கிற பலராம சிவாச்சாரியர் அவர்கிட்ட கொடுத்து நிர்வாகத்தை கொடுத்து தலைவர்களை முதல் காலத்தை அவர்கள் சிறப்பாக பண்ணி சூழ்நாவதி நிலையில் வந்தடைந்துள்ளது. இதனை பூர்த்தி செய்து சதுர்வேதம், சிவாகமம், திருமுறை, தேவாரம், ஆசீர்வாதம், தீபாராதனை, அருள் பிரசாதம், அன்னதான பிரசாதம் எல்லாமே இருக்கு. எல்லாருமே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓம் நம சிவாய அதான் சர்வசாதனை தான்.
सुराधिरमाः अष्टपुष्पार्थ जठेभं वेद गोपाभाजितनं वेद आयतनवान् भवति தற்பொழுது சுவாமிக்கு ரிக்வேதம் எதிர்வேதம் மதர்வன வேதம் சொல்லக்கூடிய வெள்ளம் வந்துடும் தானியங்கள்லாம் வீணாக போயிடும் அந்த மாதிரி தான் சுவாமியும் மந்திரத்தை கிரகிச்சுக்கிறேன் வாக்கியம் இந்த वंदे पन्नगभूषणं नगधरं वंदे पशूनां वंदे सूर्यशशाङ्कनिलयनं वंदे मुकुन्दप्रियं वंदे भक्तजनाश्रयं च वरदं वंदे शिवं शङ्करं वंदे कल्याणईश्वरं राजा धर्ममति प्रजा सुचरिताः पूजाधना सज्जनाः सर्वे सन्तु निरार्चनादिनिरतः सौजन्यसन्तोषिणः அடுத்தபடியாக தேவி ஸ்தோத்திரம் பிரஜே தேவி ஸ்தோத்திரம் அவதாரஜாய வரிஜன் சர்வகல்யாணமூர்த்தே பரசிரமலத்தம் புரிதம் உதயேனா அருணகுசும்பமால வியாழகம்போதரந்த மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீகணேசம் நமாமே சூர்யாஜானகலோஜனம் மணிரசக்கோடீராத்தம் நாகேந்திரானன சுந்தரம் கரயுகம் எந்தோ நிபபஞ்சமுகஸ்தரயுக்தம் எந்தோ நிபபஞ்சமுகஸ்தரயுக்தம் எந்தோ நிபபஞ்சமுகஸ்தரயுக்தம் சிவமணித்தகனவாமே ஆசபரதாங்குசமணித்தகனவாமே ஆசபரதாங்குசமணித்தகனவாமே வேதகமலாசன சராயுகம்
அடுத்தபடியாக தேவார திருமுறை நாளே சுவாமிக்கு இவை பூண்டிலாய் காணவ பரசடைய காணியன் முடியார் முத்திரே மூவாயிரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு குழலோடு வழி வழி ஆனந்தை குவி நாளை காலை சரியாக பத்திரிகையிலே குறிப்பிட்டபடியே காலை சரியாக 8:30 மணிக்கெல்லாம் மங்கள இசையுடன் விசேஷ சந்தி 2ஆம் கால யாக பூஜைகள் ஆரம்பித்து சரியாக 11:30 மணிக்கெல்லாம் 2ஆம் கால மகா பூர்ணாவதியானது நடைபெறும். அதனால் 10 கோடி பெருமக்கள் இந்த 2ஆம் கால விழாவிலும் கலந்து கொண்டு ஒவ்வொரு காலத்திற்கும்
படுத்துட்டு இருக்கணும், சிரமப்படுத்தாதீங்க. அது குழந்தை தூபம் காட்டுங்க, மணி அடிங்க. மகாலட்சுமி நமஹ சப்தமாத்ரு தேவதாभ्यो நமஹ தூபமாக்ராபயாமி. மணி அடிச்சு தூபம் காட்டுறார், தீபம் காட்டுறார், நைவேத்தியம் கொடுக்கிறார், கற்பூரம் காட்டுறார். எல்லாரும் பாருங்க, ரொம்ப விசேஷம். கிடைக்காது இப்படி ஒரு சன்னிதானத்துல இப்படி ஒரு பூஜை பார்க்கறது அப்படிங்கிறது கிடைக்காது. பூஜை முடிஞ்ச உடனே எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கலாம் பசுவுக்கு. தேவதாभ्यो நமஹ சகலாராதனைஹே சர்ப்பிதம். இப்போ கற்பூர ஆரத்தி பண்ணுவா. கற்பூரம் அமைக்கும் போது தரிசனம் பண்ணிக்கோங்க. மொழியூர் நற்பணி மன்றம் தலைவர், நற்பணி மன்றத்தார்கள் எல்லோரும் இந்த பசுமாட்டை பண்ணிட்டு கோர் மாதாவை யாகசாலையோட சேர்த்து சுத்தணும்னு கேட்டுக்கிறேன். பசுமாட்டை மட்டும் சுத்தினோம்னா ஒருத்தர மேல மூட்டிப்போம். யாகசாலையோட கல்யாணி ஸ்ரீ கல்யாண பரமேஸ்வரர் தம்பதியா இருக்கா, அதனால தீவாரணம் படிச்ச உடனே தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சகல வாக்கியம். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கோமாத்ரு தேவதாभ्यो நமஹ கோசம்ரக்ஷண தேவதாभ्यो நமஹ சகலாராதனை சமர்ப்பிதம். அந்த புத்தகத்தை வாங்கிட்டு கோமாதா எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான். யானி காணி ஜபாபாணி ஜன்மாந்திர கிருதானி தானி தானி விலசந்தி பிரதட்சிண பதே பதே அப்படின்னு மொழியூர் நற்பணி மன்ற தலைவர், நற்பணி மன்றத்தார்கள், மொழியூர் ஆன்றோர்கள், மொழியூர் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மொழியூர் மாணவ செல்வங்கள் எல்லோருமே நமக்கு எல்லோரும் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணும். அதுல இந்த 2ஆம் கால கோபூஜை 2ஆம் கால நிறைய சிரமத்தை கொடுத்துட்டேன். என்னால எல்லாருக்கும் நிறைய கஷ்டம் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பெரியவாள்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கேன். வாஞ்சி மாமா சென்னையிலிருந்து வந்து தனோபகாரியமா இருக்காரு. நம்ம கிட்ட எவ்வளவு வேணாலும் இருக்கும், ஆனா அத கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அதை கொடுத்தத சொல்லி காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க, சத்தம் போடுறாரு. என் பேரை சொல்லாத, நான் கொடுத்தேன்னு சொல்லாத, நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்க நீ பண்ணு அப்படிங்கிற பல பேர் இருக்கா. அப்படியெல்லாம் இங்க காரியம் நடந்துட்டு இருக்கு. சின்ன பையன், இந்த ஊருல வளர்ந்த பையன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கணும். எல்லாருக்கும் நமஸ்கரித்து கேட்டுக்கிறேன். இந்த ஊர் கும்பாபிஷேகத்துக்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். அதனால இந்த நேரம் நம்ம ஒற்றுமையா இருக்க வேண்டிய நேரம். எந்த வேலை எப்படி இருந்தாலும் அங்கிருந்து யாகசாலையில கோமாதாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மேற்படி விசேஷ சக்தி பூஜை, அவர்களுடைய தர்மம் சந்தியாவந்தனம் பண்றது, சிவ பூஜை பண்றது, ஆகாரம் எடுத்துக்கிறது, மாத்திரை போட்டுக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு தர்மபுரம் ஆதீன அவர்கள் வர இருக்கின்றார்கள்.
கொல்லூர் போய் எடுத்து வரணுமா? அவருக்கு மாடுங்க மாடு ब्राह्मणे सुमतकं दिला भवाने चन्द्राः विमलोकपदाव कामाधर्मतेजराः तेजसोऽं हेयसहस्रधारेण भवाने प्रणवा राजापतिं पवित्रान् सदाद्याहमिरण्यं तेन ब्रह्मविने इन्द्रसुनीते सकमापणाद सोमसुत्यापणस्वीच भो राजा ब्रह्मणादिपुराणमाधवेदामुनिद्यापणादो चतुष्पदे ॐ शान्तिशान्तं विदास्तानं प्रतिष्ठापयामि शोभनार्थे क्षेमाय पुनरागमनाय च वर्णपद्मजया सर्वावस्थाभिवाद यत्परेत्थम्बपीठानन्दभाग्याभ्यन्तर पूर्ववत्सवाः स्वमार्ग्यं परिकल्प्य अङ्गुष्ठयो अर्घ्यदलेन श्रेण थमवेदं घृतवत्रेण वेट्टितं प्रभाते वित्तके मम अमृतेश्वराय नमः इति मूलेनावाक्य अपागणस्थापन सन्निधान सन्निरोधन दिग्बन्धन भवन्दन भागत्रयेन कुमुदमुद्राः प्रदर्श्य ॐ सं सोमाय देवः देवी मूर्तये नमः प्रतिगा निगमनः द्वितीयकाल यागशाला प्रवेश मुहूर्तः शुभ मुहूर्तो स्थिभवन्तो महान्तो अनगृह्णन्तो शुभमहास्तु
मृत्तिका रोगिणी समेताय अमृतेश्वराय नमः आप्यायस्व समेत स्वदस्वमवृष्णियम् भवावाजस्व संगते अप्सुमे सोमो अप्पेदन्द स्वानि विदुष्पदे अष्टापदे नवपदे बभूषे सहस्राक्षरा परमेभ्यो मन्ये पुनर्जलमापु एवं प्रतिदिनं कुर्या भुजायाः त्वमेव हि अङ्गुले वृद्धिमा वन्दे शुभमेव भवेत् गृहे लक्षणाः यागान्तेषु मद्भक्ते चाङ्गुले निक्षिपेज्जने बाहुध्वजं कुमुदयुक्तफलं विदस्तं नेत्रप्रजोतुः पालिकादिशो ओम वैकर्तनासनाय नमः वैकर्तनभूतये नमः वैकर्तनं एकवक्त्रं च नेत्रं भुजान्तं स्वर्णाब्जं गलेयुक्तं रत्नेवस्त्रधारिणं वैकर्तनाय नमः ओम वस्त्रासनाय नमः वस्मूर्तये नमः वस्त्रादिवक्त्रं च एकस्तं पराभयम् अब्जते करो भेदं प्राणान्वितं ओम माजसुदाय नमः माताण्डासनाय नमः माताण्डभूतये नमः माताण्डं गुणवक्त्रं च हारकुण्डलपूजितं वराभयाक्षमालाञ्जब्देकमण्डलं ते हिन्दुदेवं नमस्यामि यागसाक्षात्तमेव हि कुर्वन् क्रियास्य यागास्य कुर्वन् कर्मस्वम् आत्मपुष्पाञ्जलिं समर्पयामि आचार्यः इन्द्रपादगौर्मध्ये सूर्यकुम्भसमीपं गत्वा युक्तपूजा द्रव्याणि सह सौराष्ट्रे ओम भां दण्ड्यासनाय नमः दण्डेद्वार दक्षिणे गौडः द्विजो लम्बकूर्चवान् मशिपादलेकिन्यो धारयन्नस्तयोर्द्वयोः प्राणीनां कर्मसाक्षेत पिङ्गलो मम भास्तेदु भीमीहारस्तु पिण्डवान् ओम भां पिङ्गलाय नमः पद्मश्रीशाने ओम गं गणपध्यासनाय ओम भं गणपतये नमः तस्य आध्येयम् ओम भां गुरुवासनः जटामुकुटसौभाग्यं वस्त्रवाण्डरविग्रहम् योगपट्टयं ब्रह्मणः साराय नमः आराध्याय नमः परमस्मनिभ्यां देहि मे रवे दण्ड्य दीप्ताते शक्तिजाले अरुणरुचि श्रीकशोल्कर्कमूर्तिः साङ्गस्वाङ्गत्रिवृक्ष प्रमुख परिवृताः श्वेरपद्मादिरूढः लाक्षपुष्पाञ्जलिं समर्पयामि पुनः ऐशान्यां दिशि ओम भं तेजश्चण्डासनाय नमः तेजश्चण्डमूर्तये नमः तेजश्चण्डं करालास्यम् अभ्याभयं रक्तवासम् ओम भं तेजश्चण्डाय कृष्णरागाय ओम भं तेजाय नमः यमुनादिमादोत्करे
ब्रह्मलोकाय स्वाहा विजत्यै स्वाहा विष्णवे स्वाहा स्वाहा परेत्यै स्वाहा वरुणाय स्वाहा सप्रभवे स्वाहा ब्रह्मवक्षसाय स्वाहा अहये विद्याय स्वाहा अश्वत्थाय स्वाहा सोलभ्याय स्वाहा श्रोत्राय स्वाहा श्रुत्यै स्वाहा उमाय स्वाहा वरणेभ्यः स्वाहा राज्याय स्वाहा विजत्यै स्वाहा योगस्यै स्वाहा
न्यासनाय नमः अनवरस्रं प्रत्यदं बन्धवत्रं सर्वस्मभूतिं दत्तगेदं सभ्ये नमः उग्रमूर्तये नमः उग्राय नमः नैवेद्यां ओम रुद्रासनाय नमः रुद्रमूर्ते रुद्राय नमः पश्चिमे ओम भवासनाय नमः भवमूर्तये नमः महादेवमूर्तये नमः महादेवाय नमः ईशाने ओम भीमसनाय नमः भीममूर्तये नमः भीमाय नमः दक्षे तत्तद्देवताभ्यो नमः पूर्वे ओम दारिकासनाय नमः बलोद्गणे मूर्तये नमः उत्तरे ओम धात्र्यासनाय नमः धात्रीमूर्तये नमः धात्रे नमः ईशाने ओम विभक्त्यासनाय नमः मूर्तिमूर्तये नमः ईशानमूर्तये नमः देवी भक्षे प्रदाने ईशानमूर्ताय उमासनाय नमः मूर्तये नमः ईशानमूर्ते तत्पुरुषवृत्त गौर्यासनाय नमः तत्पुरुषवृत्त गौरी मूर्तये नमः तत्पुरुषवृत्त गौरी नमः भक्षे ओम आग्नेयाम् अघोरहृदयासनाय नमः अघोरदयमूर्तये नमः अघोरदयाय नमः देवी भक्ष्य अघोरदय दुर्गासनाय नमः अघोरहृदय दुर्गामूर्तये नमः अघोरहृदय दुर्गाय नमः शिवभक्ते दक्षिणे ओम अघोरदयासनाय नमः अघोरदयमूर्तये नमः अघोरदयाय नमः अघोरन्यासन देवी भक्ष्य शिवाय चक्रन्यासनाय नमः चक्रिणी मूर्तये नमः चक्रण्यै नमः शिवभक्षे ओम सत्योजातासनाय नमः सत्योजातमूर्तये नमः वायुभ्यां कवचमूर्तये नमः कवचदेवी नमः देवी भक्ष्य कवचाय पासाङ्ग्यासनाय नमः पासाङ्गी मूर्तये नमः पासाङ्ग्यै नमः शिरसे नमः ओम नेत्रत्रयासनाय नमः नेत्रत्रयमूर्तये नमः नेत्रत्रयाय नमः रुद्राय स्वाहा पूर्वे आगमन्याग्नये तत्पुरुषोक्ताय स्वाहा आग्नेयां वामदेवगुप्त्याय नेत्रेभ्यः स्वाहा ईशाने ओम शिरसे स्वाहा प्रदाने ओम कल्याणेश्वरी अंबिका समेत कल्याणेश्वर स्वामी पुरुषोक्ताय नमः गौरी नमः वक्रे अघोरदयाय नमः हरये ओहो सर्वांगेषु ध्यानं कुर्यात् शिवभक्षे शान्तं पद्मा संन्यासं प्रतिवक्त्रं करोजनं ऋषिकेशाविशालाक्षं ध्यानन्द्रगणाजलं धवलेशानवदनं धीरदन्तुपुराणकं कृष्णागोरभगोभेदं लब्धापौत्रवक्त्रकं सुस्फेनं पश्चिमासीनं सत्येतारणामयं रवं बीजपूरकं नामं समुद्रनीलाब्धं विप्राणं पञ्चभिक्तैः आरगङ्गदेवैर्भक्षे सदा पिंडमानु दिनमंडलम जात्वा प्राण प्रवाह वर्तमान अंजलि रक्षा मुद्दव वाक्या कल्याणेश्वरी अंबिका समेत कल्याण परमेश्वराय नमः आवाहन मुद्रया सद्यो जादेना वाक्यां स्थापिन्या स्वामी प्रसीद उदयाय नमः स्वामी नमः सरसे नमः गिरिणी नमः शिवाय नमः सुकृति नमः गौराय नमः वासाय नमः नेत्रेन्द्र नमः गतिनी नमः हस्ताय नमः स्वामी नमः विदेश्य मूलेन ऐक्यपरिवास्य अस्रेण सदस्य अभिधेन अभूत्य अभिग्रहणत्वा नमो नमः पादयोः पाद्योः सुदाय नमः अधिपतये कल्याणेश्वरी अंबिका समेत कल्याण परमेश्वराय नमः शिवदत्ताय नमः अधिपतये कल्याणेश्वरी अंबिका समेत कल्याण परमेश्वराय नमः इंदादिभिः पुष्पधामाभिः अलङ्कृत्य अस्त्रेण गण्डाम्बादयेन मनोरथं तत्त्वा लयाकं सम्पूज्य ईशानपुत्राय नमः गौरी नमः अघोरहृदयाय नमः दुर्गाय नमः वामदेव्याय नमः गणाम्बिकाय नमः सत्योजातमूर्तये नमः अंबिकाय नमः गामिनी नमः भोगांगे प्रसिद्ध्यासनाय नमः प्रसंगीमूर्तये नमः प्रसंगी महावाक्य பிரதான ஆச்சாரியமாக 400 ஆகுதிகள்
அருளியவாறு அருள் பாலித்து பக்தர்களை காத்து ரட்சித்து வருகின்ற நமது வழிகாட்டு விநாயகர் கல்யாணி பரமேஸ்வரர் யாக பூஜைகளுக்கும் செவ்வனமே நடைபெற்று முடிந்தது. தற்பொழுது இரண்டாம் கால யாகவில் பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரண்டாம் கால யாகவிலே மூலமந்திரம், பாலாமந்திரம், ரகசிய மந்திர ஹோமங்களும், சன்னவதி ஹோமங்களும், பலவர்க்கங்கள், ரசவர்க்கங்கள், நவதானியங்கள், ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாபத்ரி, மாசிக்காய் என்று விசேஷமான गणपति सुब्रह्मण्य शर्मणाः ज्येष्ठानक्षत्रे श्रीरामदासस्य श्रीविद्यानाम्याः सगकुटुम्बानां नक्षत्रे मैत्रादासस्य रानी नामधेयस्य शिवकुमार नामधेयस्य रुद्रानक्षत्रोद्भवस्य नक्षत्रे नक्षत्रे जगन्नाथस्य रोगरंजनी मेषराशि भरणी नक्षत्रोद्भवस्य सहकुटुम्बानां कोडराजनामधेयस्य देवते नक्षत्रोद्भवस्य प्रधानायाः अनुराध नक्षत्रोद्भवस्य अनुराधनामधेयस्य रोहिणी नक्षत्रोद्भवस्य सहकुटुम्बानां पुरटा नक्षत्रे उदगात्र धनुष्कोणिनामधेयस्य नक्षत्रे गौरी नामधेयस्य कुमारस्ता नक्षत्रोद्भवस्य कार्तिका कार्तिक नक्षत्रोद्भवस्य रामकुमार नामधेयस्य मेषकुमार नक्षत्रोद्भवस्य भुवन नामधेयस्य कृष्ण नक्षत्रे मेषराजस्य भरणी नक्षत्रोद्भवस्य அவரையோ சங்குடும்பானம் அப்படியே உட்கார்ந்து எல்லாருமே உங்களோட பேரு நட்சத்திரம் ராசி வீட்டுக்கு பேர் எல்லாமே மனசுல நினைச்சுக்கோங்க. குடும்பஸ்ய कल्याणी परमेश्वरे अंबिका समेत कल्याण परमेश्वरस्य आलयस्य जीर्णोद्धारण अष्टबंधन समर्पण महा कुंभाभिषेक सार्कबल सिद्ध्यर्थम
ओम हां ओम शिवाय स्वाहा गौरी स्वाहा अभोर्याय स्वाहा गंगाय स्वाहा वामदेव्याय स्वाहा ज्ञाम्बिकाय साङ्गे स्वाहा देव्य स्वाहा किन्नी स्वाहा अस्राय स्वाहा भीमी स्वाहा दीपने ईशानमूर्तप्रदयाय उपट स्वाहा गंगाय उपट स्वाहा मामंगलं गंगापतये वरवरदे सर्वजनं ह्रीं क्लीं क्लीं ग्लौं गं ओं नमो भगवते हेरं शरणभवाय स्वाहा ओम स्वाहा विनाय विद्महे ओम गणानाय विद्महे शक्ति हस्ताय धीमहि स्कंद प्रचोदयात् स्वाहा विपुष्पे समाजते हरे कन्यागं ब्रह्मण स्कंद प्रचोदयात् स्वाहा वत्सरो विशोभन्ने नित्यास्ते निजरास्वभा सुब्रह्मण्योऽहं 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 षडाय சரீரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா மனசு அடங்கணும். மனசை எப்படி அடங்கிறது அப்படின்னா தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும். இதே மாதிரி சுவாமியின் இடத்துல ஒரு பந்தம் வச்சுக்கணும். இந்த மாதிரி பந்தங்கள் வச்சுக்கிட்டாதான் நமக்கு இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு எல்லா கும்பாபிஷேகத்திலையுமே இந்த கும்பாபிஷேகத்தில் 2ஆம் காலத்தில் திரு கார்த்திகை அதே மாதிரி தசா யுதங்களும் தச ஆயுதங்களும் கொடுத்து நம்மளுடைய பூஜைக்கு மிக முக்கிய காரணமாக உள்ள திருக்கோணக்கா கார்த்திகை சிவபேரர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு அடுத்தபடியாக பூர்ணாகுதியான வைபவம் தற்பொழுது நடைபெறும் என்பதை தெரிவித்து தாளங்கள்